சோகா என்ற ஜப்பானிய வார்த்தைக்கு டு கிரியேட் வேல்யூ என்பது பொருள். மதிப்பினை உருவாக்குதல். யாருக்கான மதிப்பினை உருவாக்குதல்? குறிப்பாக பெண்களுக்கு மதிப்பினை உருவாக்கி தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அத்தகைய பெருமைமிகு கல்லூரியில் நானும் ஒரு அங்கமாக தொடர்ந்து இருமுறை சென்னை பல்கலைக்கழக தரவரிசையில் இளங்கலை மற்றும் முதுகலை பிரிவில் முதலிடம் பெற்றிருக்கிறேன். நம் பேராசிரியர்கள் என்னுடைய மன தைரியத்தை உருவாக்கி எனக்கான தனித்திறன்களை கண்டெடுத்து கவிதை, கட்டுரை, பேச்சு என பல தளங்களில் என்னை பயனடைய செய்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதே சமயம் நம் கல்லூரியில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் என்னை நிகழ்ச்சி தொகுப்பாளராக நியமிப்பார்கள். அதன் வளர்ச்சியாகத்தான் சென்னை ஆல் இண்டியா ரேடியோவில் பகுதி நேரலை நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணிபுரிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப பெருமையாக இருக்குது நான் படித்தேன்னு சொல்லும்போது. ஏன்னா நான் இப்போ நாராயணா ஸ்கூலில் தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இங்கே இருக்க ஒரு 300 குழந்தைங்க என்னை தமிழம்மான்னு கூப்பிடும். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதுக்கு காரணம் என் தமிழ் துறையில் எனக்கு கற்றுக் கொடுத்த என்னோட எல்லா அம்மாவுமே நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எனக்கு அந்த நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கலன்னா நான் கண்டிப்பாக இங்கே என் குழந்தைங்களுக்கு நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க முடியாது. During my time here, I gained valuable technical skills and Japanese language skills. I had a wonderful opportunity to explore my strengths and passions. The college provided me with a platform to grow both academically and personally. I am incredibly grateful to our college management and my teachers for their constant support and guidance. Sokarkada College also gave me the opportunity to take in various roles such as exchange student, secretary, joint secretary. The experience has shaped my leadership skills and broadened my perspective. I am truly glad that I utilized every opportunity that our college provides us. Thank you everyone for listening. Thank you. I am Hariyumadi. I have completed my UG degree BSc Physics with Computer Application in Soka Ikkada College during 2018 to 2021. After that, higher studies complete பண்ணிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எஜுகேஷனில் மட்டும் இல்லாமல் லைஃப்லேயுமே எந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்தாலும் ஏன், எதுக்கு, எப்படிங்கிற ஒரு கொஷினோட அதை அனலைஸ் பண்ணி கான்செப்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட். வெறும் எஜுகேஷனில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் என்னை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் அதுக்கான ஒரு வேயை போட்டு கொடுத்த இன்ஸ்டிடியூஷன் சோகா இக்கடா காலேஜ். We will be forever thankful for that.